गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्।
सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् दूरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय सचराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं भक्तिं च त्वयि सतीं प्रदेहि विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालय मयि दास उदासस्तवोचितो नहि भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय कैलासनिवास प्रमथ गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जनुतक झङ्किणु झनुतत्किटतक शब्दैर्नटसि महानट भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष द्रक्ष गुरो दक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय चिरं प्रदेहि विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् भगवन् भर्ग भयापह भूतपते भूतिभूषिताङ्ग विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सर्वदेव सर्वात्म सर्वदा दुर्वृत गर्वहरण विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय
கஜ பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜையெல்லாம் பண்ணினோம். அதற்கு அடுத்தபடியாக சங்கல்பம். சங்கல்பம்னா தமிழில் உறுதிமொழின்னு பேர். குலம் கோத்திரம் நகத்தை வஞ்சித்து 20ஆம் கல்யாண திருமண சாந்தி, 80ஆம் கல்யாண சதாபிஷேகம், 90ஆம் கல்யாணம் மகாபிஷேகம், 100ஆம் கல்யாணம் பூர்ணாபிஷேகம், 120ஆம் கல்யாணம் முழாவுடைய வரை தம்பதிகள் சௌரியமாக்கி வேண்டிக்கிட்டு என்னென்ன பூஜைகள்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி சங்கல்பம். சங்கல்பம்னா தமிழில் உறுதிமொழின்னு பேர். அதற்கு அடுத்த பூஜையாக எந்த ஒரு பூஜைகள் செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் செய்யணும். அப்போ தான் அந்த காரியம் வெற்றி அடையும். அதற்காக மங்களகரம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நாள பிள்ளையார் பூஜை வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணினோம். அதற்கு அடுத்த பூஜையாக புண்ணியாகவாதனம். புண்ணியாகவாதனம்னா புனிதம் தரக்கூடிய தீர்த்தம். கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, காசி, ராமேஸ்வர தீர்த்தங்கள் பூரா மந்திரபூர்வமாக கீழே கடத்தில் பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் உருவாக்கி எதற்காக ஆன்மா சுத்தம், பூஜா திரவியங்கள் சுத்தம். இந்த பூஜை பண்ணக்கூடிய இட சுத்தத்துக்காக புண்ணியாக வாதனம் பூஜை சாதாரணமான நம்பிக்கையை செய்யும். அதற்கு அடுத்த பூஜையாக கோவில் உள்ளவன் பொழுது கோபுரத்தை வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதற்கு அடுத்தபடியாக உள்ள வந்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலாக பழமையான கோயிலாக இருந்தால் கொடிமரம், அந்த கொடிமரத்தை கும்பிடணும். கொடிமர தரிசனம் காவை உபயோகிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக கொடிமரத்துக்கு பக்கத்திலே நந்தியேஸ்வரர் இருப்பார். நந்தியேஸ்வரரை வணங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போய் நாயகரை வணங்கணும், சிவனை வணங்கணும். இதான் சிவாலயம் வரணும். இதே பெருமா கோயிலாக இருந்தால் நந்தி இருக்கிற இடத்துல நிழாழ்வார் இருப்பார். அவரை சேவிச்சுட்டு தான் நீங்கள் உள்ள போகணும். உலகத்திற்கே முதல் குரு நந்தி பகவான் தான். திருவருள் இருந்தால் தான் சுவாமியோட திருவருள் கிடைக்கும். அந்த முதல் குருவான் நந்தி இந்த மணி அடிக்கிறவங்கள அது மேலே இருப்பார். அவருக்கு பூஜை பண்ணி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மணி அடிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கும். பூஜா காலங்கள் எதற்காக மணி அடிக்கிறோம்? மணி அடிக்கிறது குறும்பிலும் இருப்பார். அவரை அழைக்கணும்னா மணி அடிக்கணும். மணி அடித்தா ஓம் 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 ஓம்னு சவுண்டு வரும். அந்த ஓம் என்ற பிரணவாகாரம் சுவாமியினுடைய. சுவாமி நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு ஓடோடி வருவார். அதற்காக தான் மணி அடிக்கிறது. வீட்டில் நீங்கள் மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம். மணி அடித்து பூஜை பண்ணிக்கின்னு குருதேவதைகள்லாம் விலகி இறை சாநித்தியம் கூடும். நீங்கள் எந்த சாமிக்கு வீட்டில் பூஜை பண்ணீங்களோ அந்த சாமியே வீட்டில் வந்துடும். அது வந்தால் தாராளமாக மணியும் வரும். அதுக்காக ஆள் போட்டு மணி அடிக்கக்கூடாது. பணம் வந்துகிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்க மணின்னு ஒரு ஆளை போட்டு அடிச்சுக்க கூடாது. பூஜா காலங்களில் மட்டும்தான் மணி அடிக்கணும். இறைவனை 2 வடிவமாக அழைக்கலாம். பூஜை செய்கின்ற இடத்திற்கு 2 வடிவமாக அழைக்கலாம். நல்லா ஏற்றுறோம். இன்னொன்று ஓசை வடிவம். இதெல்லாம் மணி அடிக்கிறது. மணி அடிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கும். வார பூஜை. வீடாக இருந்தால் நலப்பணிக்கு பூஜை. ஆலயமாக இருந்தால் 4 திசைகள், 4 திசைகளில் 4 கோபுரவாயில், 4 கோபுரவாயில் 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். 4 வேதங்களாக பாவித்து 4 வேதங்களுக்கும் பூஜை பண்ண போகிறேன். அதனால் என்ன பலன் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 விதமான புத்தார்த்தங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கிறார். அதற்காக வார பூஜை. அடுத்தபடியாக 16 கலசங்கள் வழிபாடு. ஏன் நாளைக்கு 14 மார்க்கண்டேயனுக்கு 16வது வயதில் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த 16 கலசங்கள். இந்த 16 கலசத்திலையும் வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு நீர் நிரப்பி வச்சிருக்கோம். நீருக்கு அதிபதி வருண பகவான். இந்த வருண பகவானுக்கு நீங்கள் வயசு முடிஞ்சு குழந்தைக்கு முடிஞ்சது அப்தாபூர்த்தி 1000 வாரம், 59 முடிஞ்சு 60 செய்யறது உபயோகம், 60 முடிஞ்சு 61 பண்ணுறது சஷ்டி அப்தாபூர்த்தி மணிவிழா 60ஆம் கல்யாணம், 70 வயதில் தீபரக சாந்தி, 75
காலசுக்காரம் தமிழ்ல காலசுக்காரம் சான்ஸ்கிரிட்ல அமிர்தமர்த்தஞ்செயர் தர்மபத்னி பாலாம்பிகை நித்திய சிரஞ்சீவி மார்க்கண்டேயன் இதுதான் முக்கியமானது. ஏன்னா மார்க்கண்டேயன்கிற ஒரு சிவ பக்தனுக்காக யமதர்மராஜாவை அழைத்து இந்த பக்தனுக்கு 86 அழியா அதுக்காக இந்த வைபவம் தான் இந்த கோயிலை கொண்டு போகிறது. ஆயுஷ்காரர்கள் ஆயிலை பிரதான மூர்த்தியான பாலாம்பிகா சமேத அமிர்தமர்த்தஞ்செய காலசம்பாரமூர்த்தி அம்பாள் பாலாம்பிகை அனைத்தாலே தீர்த்தமான ஆயிலை பூஜை பக்த மார்க்கண்டேயர பிரதான கலசத்தில் பூஜை. விநாயகருக்கு பேரு கள்ளவாரண பிள்ளையார். கள்ளவாரண பிள்ளையார்னு என்ன அர்த்தம்? கள்ளம்னா திருட்டு, திருட்டு பிள்ளையார்னு பேர். பிள்ளையார் பேரு திருட்டு பிள்ளையார். ஏன் அவருக்கு அந்த காரணம் பெயர்? ஏன் அவருக்கு அந்த பேர் கொடுத்தார்? தேவர்கள் அசுரர்களெல்லாம் பிற்பாக்களில் அமிர்தம் கிடைத்து அமிர்தபானத்தை சாப்பிட்றதுக்காக ஒரு குடத்தில் ஊற்றி அனுப்புவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வணங்கலாம். தன்னை வணங்காத காரணத்தினால கோபம் கொண்ட விநாயகர் அமிர்தவட்டத்துக்கு ஒளிய வச்சார். அவரும் ஒழிஞ்சு விட்டார். எல்லா கோயிலும் பிள்ளையா இருக்கணும் முன்னாடியே காலைக்கான கூட்டு காமிக்கிறேன். சைடில் ஒரு குழந்தை வேலை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நேராக சாமி கட்டுவீங்க. நீங்கள் சைடில் ஒளிந்த பாவனை ஒளிஞ்சுட்டார். தேவர்கள்லாம் அமிர்தோட வேணுமே எல்லாரும் சென்று மகாவிஷ்ணுவை போய் முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு ஞானத்தினால பார்த்து நீங்கள் தான் அமிர்தத்தை சித்தி கொண்டதுனாலே விநாயகப் பெருமானை வணங்கலை, அதனால் கொடுத்த அவர்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணி கொடுத்து வாங்கிக்கிறார் மகாவிஷ்ணு. தேவர்கள்லாம் வந்து விநாயகப் பெருமானை வணங்கி அமிர்தத்தை வைக்கிறாங்க. ஒரு ரூபாய் எடுத்துட்டு தேவர்கள்லாம் போய் எடுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கான டைம் மாறி போனதுனால அமிர்தம் உள்ள குடமே ஒடுங்கி போய் நிற்கமாக போச்சு. யாருமே சாமிக்கு பேர் அமிர்த கடை அமிர்தம் கடம் அமிர்த கடை சுயம்புலிங்கம். அமிர்த குடத்திலிருந்து தானாக தோன்றியது. சுவாமி வந்துட்டார். சக்தி வேணும் இல்லையா? சக்தி இல்லையே சுகம் இல்லை. சக்தி வேணும். தேவர்கள் ஆகா சுவாமி வந்துட்டாரே சக்தி வேணுமா என்ன பண்ணுறது? திருப்பி எல்லாரும் போய் மகாவிஷ்ணு மனோன்மன்யம் என்று சொல்லக்கூடிய தனது ஆபரணத்தை கேட்டி கொடுத்து ஒரு மண்டலம் இங்கே பூஜை பண்ணி சக்தி கொடுக்குறாங்க. அந்த ஒரு மண்டலம் பூஜை பண்ணுறாங்க. அதுலேருந்து உருவானது தான் அபிராமவள்ளி. ஆபரணவள்ளின்னு ஒரு பேர். ஆபரணத்திலேருந்து தோன்றியதுனால ஆபரணவள்ளின்னு ஒரு பேர் அபிராமவள்ளி. இப்போ சுவாமியும் சக்தியும் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளையார் எடுத்து ஒளிய வச்சார் யாருக்கிட்ட அவருக்கு பேர் தான் கள்ளவாரண பிள்ளையார், திருட்டு பிள்ளையார். நல்ல உள்ளங்களை போக்கி நல்ல உள்ளத்தை தரக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாருக்கு ஒரு கலசம் மூலம் உங்களது வம்சங்கள்லாம் வாழையடி வழியாக கிடைத்தோம். முருகப்பெருமான் ஒரு கலசங்களும் பூஜைக்கு சாட்சியாக 8 திசைகள் இருக்கு. 8 திசைகள் இருக்கு. 8 திசைகளிலும் காவல் தெய்வங்கள் இருக்கு. இந்திரன் தலைமையில் இந்திரன் அக்னி அமர்ந்து வாயு பேரணி சாமி 11 இந்த 8 சுவாமிக்கு என்ன வேலைன்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது இறைவனத்தை போய் சேர்க்கிறோமோ. நேராக போய் கலெக்டர் பார்க்க முடியுமா? மேனேஜரை நேராக போய் பார்க்க முடியுமா? இவனை பார்க்கணும். அவன் முருகனும் போய் ஐயா அதே மாதிரி தான் இறைவனுக்கு போய் நேராக கற்றுக்கணும். 8 பேருக்கு அதான் வேணும். என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ காலத்தை வாங்கி இறைவனுக்கு கேட்பாங்க. அதுக்காக பிரகாரம் இருக்கும்போது பேசாதீங்க, பேசாதீங்க, நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பேசுறீங்க? டிவியில் சீரியல் பார்த்துலாம் பண்ணிருக்கீங்க, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை அவங்களுக்கு தான் நினைக்கணும். ஏன்னா அந்த 8 சாமி அப்படியே அவ்வளோ பேசாத சுத்திகள் பண்ணுறோம். யாருக்கு அர்த்தத்தின் பாடல்கள் வாசி எழுதி அர்த்தத்தின் பாடல்களுக்கு முறை கணபதி
தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சிவபெருமான் மும்மூர்த்திகள் சுவாமி ஒருத்தர் தான். படைக்கும் பொழுது பிரம்மாவா இருக்கார், காக்கும் பொழுது மகாவிஷ்ணுவா இருக்கார், தர்மத்தை அடிக்கும் பொழுது புத்த பகவான். அதனால் தீவோடு காவல் தீவோடு காவல் ஓபார் ஆப்ரேட்டர் காத்தல் தீபார் கிருஷ்ணாயர் அழித்தார். அதான் பிரிட்டிஷார் சொல்லிவிட்டான் தீவோடி வா கடவுள் ஒற்றந்தான். படைக்கும் பொழுது பிரம்மாவா இருக்கார், காக்கும் பொழுது விஷ்ணுவா இருக்கார், அதர்மத்தை அழிக்கும் பொழுது ருத்ரபாவன். மும்மூர்த்திகள் ஆசை வேண்டி பிரம்மா விஷ்ணு கணக்கு பூஜை சக்தி இல்லையே இல்லை. மும்மூர்த்திகளுக்கு உறுதுணையா சக்தி. எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமுடணும் துர்கா பரமேஸ்வரி. வீட்டில் செல்வங்களாம் நிறைய இருக்கணும், தானி பாக்கியம் தீர்க்கமாக இருக்கணும், தான தர்மங்கள்லாம் நிறையா செய்யணும். அப்படின்னா மகாலட்சுமி. நம்ம குழந்தைகள் மருமக பிள்ளைகள்லாம் உத்தியோகத்தில் வேற குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். அப்படின்னா மகாசக்தி, வித்யாசக்தி, கிரியாசக்தி, நாட்டசக்தி, துர்காலட்சுமி, சரஸ்வதிக்கு பூஜை. இது போல நாட்டு மருந்து மூலிகை பொருள், நாட்டு மருந்து மூலிகை பொருள் நம்ம கண்டுபிடிக்கிறது யாருக்கு தெரியுமா? டாக்டர் யாரு? தன்வந்திரி தான் முதல் டாக்டர் உலகத்தில். தன்வந்திரி தான் முக்கியம், அவர் தான் முதல் டாக்டர். அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகை பொருள் தான் இது எல்லாமே. அவர் மூலமந்திரம் சொல்லி இதெல்லாம் அக்னியில் போட்டு இந்த புகையை பார்த்தோம்னா தேக ஆரோக்கியம், நோய் கிருமிகள்லாம் அழியறதா சாஸ்திரம். தன்வந்திரி பகவானுக்கும் கல்லடியில் தப்பம், கண்ணடியில் தப்பவே முடியாது. அந்த கண்ணடி தோஷங்கள் செய்வினை கோளாறு தேவல் எதிரியுடைய பிள்ளைகளாக சுதந்திர மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாருக்கு துணை 7 ரிஷிகள் 7 சிரஞ்சீவிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா உங்களுடைய பூஜாதி. இந்த சமயத்தில் அவங்க பூஜை பண்ணோம்னே அவங்க செய்த புண்ணியங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்கான சப்த ரிஷிகள் சப்த சிரஞ்சீவிகள் கல்யாண தேவதை சஷ்டி சம்பத்திர தேவதை தேவதை சர்வதாம் கல்யாண தேவதையான சஷ்டி சம்பத்திர தேவதைக்கும் நீங்கள் மாற்றம் பண்ணாது. உங்களை சார்ந்த எல்லாருமே 60 எல்லாம் பண்ணுறாங்க. என்ன வேணும்? ஆயுள் தான் ஆயுள் தேவதைக்கும் தர்மசாஸ்திரம் உண்டு. தர்மசாஸ்திரத்துக்கு அதிபதி தர்மசாஸ்திர அறிகிறபுத்திர ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமிக்கும் தேகமும் வாக்குச்சாதனை பேச்சு திறமையெல்லாம் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆந்திரேயர் பகவானுக்கும் 27 நட்சத்திரங்கள் உண்டு. 27 நட்சத்திராதி தேவதைகளுக்கும் எல்லா சுவாமியும் 16 கலசத்துக்கு பூஜை, கடைசியில் நவ கிரகத்துக்கு பூஜை. இவ்வளோ பெரிய சிவாலயம், அருமையான சிவாலயம். இந்த சிவாலயத்தில் நவக்கிரகமே கிடையாது. பெரும்பாலான ஆலயங்களில் நவக்கிரகம் இருக்கும், ஆனால் இந்த கோவிலில் நவக்கிரகமே கிடையாது. ஏன் கிடையாது? நவக்கிரகம் என்பது நம்மளை ஒவ்வொரு நாளும் மாற்றித்தான் முடியும். நல்லது கெட்டது மாறி மாறி நம்ம உயிரை சக்தி யமதர்மராஜன். அந்த யமதர்மராஜனையே மாற்றிட்டே ஒரு சிவபக்தனான சுவாமி உத்காரம் பண்ணிட்டார். அதனால் அந்த ஆட்டி படிக்கிற நவதர்மன் பகவத். அதனால் நாமதம் கிடையாது இந்த கோவிலில். அஷ்டமி நவமி ராகுகால விமோண்டா அமாவாசை பௌர்ணமி எதுவும் கிடையாது. வருஷம் முழுவதும் இந்த மாதிரி சுபகாரியங்கள் நாளும் கோவில் நம்மளுக்கு நல்லதே செய்து நவகிரக முன்னத வழிபாடு தான் இங்கே. நவகிரக தானியங்கள் வச்சு அவங்க தர்மபத்தினோட பூஜைலாம் பண்ண போவோம். சிரமத்தை பார்க்காத எந்த சாமி அப்போ
மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அழியாத வரம் கொடுத்த திருத்தம். மார்க்கண்டனுடைய 16வது வயதில் நித்திய சிரஞ்சீவிங்கிற பாக்கியம் கற்றுத்தார் சுவாமி. மார்க்கண்டேயர் தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? காசியில பிரகண்ட மகரிஷி மருத்துவதித்தாயார், பிரகண்ட மகரிஷி மருத்துவதித்தாயாருக்கு புத்திர பாக்கியம் கிடையாது, குழந்தை பாக்கியம் செய்யறாங்கன்னா காசியில விசாலாட்சி அம்பியா சமேத விஸ்வநாத சுவாமிக்கு நித்திய சிவ பூஜை பண்ணிட்டே வராங்க. நித்திய சிவ பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டே வரும்பொழுது இறைவன் ஒரு நாள் தோன்றி ஏன் பிரகண்ட மகரிஷி இவ்வளோ அழகா பூஜையெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்குறாரு. அதற்கு பிரகண்ட மகரிஷி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, புத்திரன் வேணும்னு கேட்குறாரு. அதற்கு சுவாமி கேட்கிறார், உனக்கு 16 வயதுள்ள அறிவுள்ள குழந்தை வேண்டுமா அல்லது ஆயுள்பாகம் பூர்வமான குழந்தை வேண்டுமான்னு கேட்கிறார் சுவாமி. அதற்கு பிரகண்டவர் சொன்னார், நீ 16 வயதுள்ள அறிவுள்ள குழந்தையே போதுமானது. இறைவன் கொடுக்கிறார், பிறக்கிறார் மார்க்கண்டேயர். காசியில் பிறந்த மார்க்கண்டேயர் அறிவு அதிகமையா ஆயுளை வளர்த்துக்கிறதுக்காக அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக காசியிலேருந்து ஒவ்வொரு சிவாலயமா பூஜை பண்ணிட்டே வர, ஒவ்வொரு சிவாலயமா பூஜை பண்ணிட்டே வர, கடைசியாக பூஜை பண்ண மார்க்கண்டேயர் அமர்ந்த கிடையாது பூஜை பண்ணிருக்காங்க. 1016 காசியிலேருந்து வந்து 16 ஆண்டு அப்பெல்லாம் காசிக்கு நடைபெறலாம். காசிக்கு யார் போவாங்க? அதாவது புண்ணியலட்சமாக பாதியில் விடலாமா? ஐயா பூஜையில் விட்டு நான் பூஜை வந்து என்ன சொல்லுவேன்? உட்காருங்க, தனிக்கு சாப்பிட்றீங்களா? ஐயா பூஜையில் இருக்காங்க, உட்காருங்க, வருவாங்கன்னு சொல்லணும். ஏங்க கோவில் வந்து ஐயர் வந்துருக்காரு, வாங்க சீக்கிரம். ஐயர் வந்தால் சொல்லுவோம், மற்றவங்களும் அதை வெயிட் பண்ணிட்டு ஐயர் வந்தால் வாங்க சொல்லுவோம், மற்றவங்க வந்தால் உட்கார சொல்லுவோம். கூப்பிடுறீங்க உடனே காலையில் ஏன் ஐயர் வந்து உட்காந்து பெருசாக பூஜை பண்ணி வாயா சீக்கிரம் யாரும் சொன்னீங்க? எனக்கு தெரியல இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதனால் தோஷங்கள் வரும். அந்த சிறு சிறு தோஷங்கள் தான் பெரிய பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யாதீங்க, செஞ்சுதான் செய்யாது. மார்க்கண்டேயர் சொன்னால் நான் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், சிவ பூஜையை பாதியில் விட முடியாது, முடிச்சுட்டு தான் வருவேங்கிறேன். அதற்கு யமதர்மராஜா சொல்கிறார், மார்க்கண்டையா ஒரு கொடியை அதிகமாகி கொடுத்தா உனக்கு மரணமே கிடையாது. யமராஜா சொல்கிறோமா? என்ன சொல்கிறோம்? யமராஜா தர்மராஜாங்கிறோம். தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் கட்டளையை அவருக்கு கட்டளை அதான். நொடி பொழுது மாறா தூக்கிட்டு போயிட்டே அவர் கட்டளை தான் சொல்கிறார். மார்க்கண்டையா ஒரு கொடி அதிகமாக கொடுத்தா உனக்கு மரணம் கிடையாது. ஆனால் எனக்கு யமதர்மராஜாங்கிற பதவி போயிடும். அப்படி பாசக்கேரை வீசுவார். பாசக்கேரை வீசும்போது பயந்து போன மார்க்கண்டேயர்
தாங்க முடியாத பிரார்த்தனை பண்ணுறாங்க. இறப்பும் இறப்பும் சமயத்தில் இருந்தாலும் பூமி நிலையாடும். இறப்பு மாத்திரமே தான் ஒரு பக்கம் எரியும். பூமாதேவி பிரார்த்தனை பண்ணுறாங்க. சுவாமி எனக்கு பால் காக்க முடியல, சீக்கிரமாக எமதற்கு உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பூமாதேவி பிரார்த்தனை போகிறது உயிர் எடுக்கிறார், உயிர் எடுக்கிறார். அந்த ஆலயத்தில் கூட சம்ஹாரம் பண்ணார், அனுகிரகித்தார். இந்த ஆலயத்தில் தான் சம்ஹாரம் ப்ளஸ் அனுகிரகம், விக்கிரகே அனுகிரகமான கேத்திரம். இதனடுத்து வீரகுருவுக்கு மார்க்கண்டேயனுக்கு 816 அழியாத வரம் கொடுக்கிறார். 16 வயசு மேலே போனால் தானே இன்னுமே 16 மார்க்கண்டேயனை சந்தோஷத்துக்காக இப்போ மிகப்பெரிய வந்து சாமி சுவாமிக்கு பிரதிவார் சந்திக்கிறதாக செய்யணுங்களா செய்யணுங்களா तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय 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 शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय
शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। औषधे चिन्तयेद् विष्णुं भोजने च जनार्दनं शयने पद्मनाभं च विवाहे च प्रजापतिं युद्धे चक्रधरं देवं प्रवासे च त्रिविक्रमं नारायणं तनुत्यागे श्रीधरं प्रियसङ्गमे दुःस्वप्ने स्मर गोविन्दं सङ्कटे मधुसूदनम् आनने नारसिंहं च पावके जलशायिनं जलमध्ये वराहं च पर्वते रघुनन्दनं गमने वामनं चैव सर्वकार्येषु माधवम् षोडशैतानि नामानि प्रातरुत्थाय यः पठेत् सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोके महीयते सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोके महीयते सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोके महीयते सर्वपापविनिर्मुक्तो हरिवरासनं स्वामि विश्वमोहनं हरिदधीश्वरम् आराध्य पादुकम् हरिविवर्धनं स्वामि नित्यनर्तनं हरिहरात्मजं स्वामि देवमाश्रये हरिहरात्मजं स्वामि देवमाश्रये। शरणकीर्तनं स्वामि शब्दमानसं भरणलोलुपं स्वामि नर्तनालयम् अरुणभासुरं स्वामि भूतनायकं हरिहरात्मजं स्वामि देवमाश्रये हरिहरात्मजं स्वामि देवमाश्रये।
शरणं